இன்றைக்கி நம்ம முருங்கையில் சேர்த்த இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 கட்டு முருங்கைக்கீரை வாங்கி நல்லா அலசி தண்ணி வடிய வச்சு நம்ம நிழல்லே காய வைக்கணும். வீட்டுக்குள்ளே ஒரு காட்டன் துணியை விரித்து போட்டு காய வச்சோம்னா 2 நாளில் நல்லா மொறுன்னு காஞ்சிரும். அதில் சின்ன சின்ன குச்சிகள் இருக்கும், அதை எடுத்துடலாம். ரொம்ப பொடி குச்சியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சேர்த்து அரைப்பட்டு போகும். முருங்கைக்கீரையில் எல்லாமே சத்துள்ளது தான். இப்போ வந்து இதுக்கு நல்லா நம்ம காட்டன் துணியில் விரித்து மொறுன்னு காய வச்சு எடுத்துக்கிட்டு இதுக்கு தேவையானதெல்லாம் வறுத்து போட்டு அரைச்சிக்கிடலாம். முருங்கைக்கீரை நல்ல இரும்பு சத்துள்ளது, எப்போதும் நம்ம கிடைக்கக்கூடியது ஒன்று. காய் சீசனு மற்ற காலம் எப்போதுமே நல்லா கிடைக்கும் முருங்கைக்கீரை. அதனால் முருங்கைக்கீரையை வச்சு இப்படி ஒரு பொடி செஞ்சு நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலாம். இட்லி சாப்பிடும்போது இது கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது நெய் வந்து முருங்கைக்கீரைக்கு நல்ல காம்பினேஷன். ரெண்டையும் ஏதோ ஒன்று சேர்த்து தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். சுடு சாதத்தில் போட்டு இதை நெய் ஊற்றி இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம். பிடிக்கிறவங்க அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம தனித்தனியே சில பருப்பு வகையில் வறுத்துக்கிறணும். இது முதல்ல வந்து ஒரு பாசிப்பருப்பு ஒரு சின்ன பவுலில் அரை பவுல் எடுத்துருக்கிறேன். அது நல்லா ஒரு வறுத்து எடுத்து தனியாக கொட்டிடலாம். அதுக்கு அடுத்தாப்பில் இப்போ கடலைப்பருப்பு ஒரு பவுல் சின்ன கண்ணாடி பவுலில் நம்ம எதில் எடுக்கிறோமோ ஒரே இதில் அளந்து எடுத்துக்கிறணும். அதில் எடுத்துக்கிட்டு கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்துக்கிறலாம். நல்லா வறுத்து எடுத்து இதெல்லாம் தனித்தனியாக வறுத்துக்கிறணும். ஒன்றா போட்டு வறுத்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கிறதுனால சிலது சீக்கிரம் வறுபடும், சிலது கருகி போகும், அந்த மாதிரி இருக்கும். தனித்தனியாக போட்டு வறுத்து அந்த கரெக்டான பதத்தில் எடுத்துக்கிறணும். அடுத்து வந்து உளுந்து வந்து வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து சத்தும் கூட. நம்ம இட்லி கூட கருப்பு உளுந்து போட்டு செய்யலாம், ஏன்னா இட்லி கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் மற்றபடி கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டோம்னா, தோலோடு உளுந்து சேர்த்துக்கிட்டோம்னா எல்லாமே நல்லாயிருக்கும், நல்லா சத்தும் கூட. அதனால் உளுந்தையும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு இதோடு சேர்த்துக்கிறலாம். கொஞ்சம் வாசனை வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். கொஞ்சம் கடித்து பார்த்தோம்னா தெரியும், மொறுமொறுப்பாக இருக்கும். அதையும் இதில் போட்டுக்கிறலாம். இப்போ உளுந்தை வறுத்து எடுத்துகிட்டு ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 மிளகாய் நான் போட்டிருக்கிறேன். இந்த மிளகாய் வந்து சின்ன மிளகாய், ரொம்ப காரமான மிளகாய். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் காரத்துக்கு கூட குறைய சேர்த்துக்கிறலாம். கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டால் நல்லது. மிளகு சேர்க்குறதுனால அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 10-15 பூண்டு பல் நான் தோல் கொஞ்சம் உரிச்சிட்டு அதை அப்படியே இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். நல்லா வதக்கின உடனே இந்த பூண்டு வந்து நல்லா அரைப்பட்டு போகும். அதனால் கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். இதையும் வறுத்துட்டு அதோடு சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை வறுத்து இன்னொரு நம்ம அந்த பருப்போடு சேர்த்துட்டு இந்த சட்டி சூட்டிலே வந்து கொஞ்சம் வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு இருந்தாலும் சரி, நான் வெள்ளை எள்ளு போட்டால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை எள்ளு போட்டு அதிலே பொரிஞ்சிரும், அந்த சூட்டிலே அது பொரிஞ்சிரும். அதை அப்படியே எடுத்து நம்ம அதையும் அதோடு கொட்டிக்கிறலாம். இப்போ வந்து இந்த கடாய் சூட்டிலே வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த காய வச்ச முருங்கைக்கீரையை கொஞ்சம் போட்டு சும்மா அந்த சூட்டில் போட்டு இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பாக நல்லா வறுத்துக்கிறலாம். அதை கொஞ்சம் அந்த அடுப்பை தேவையில்லை, சட்டி சூட்டிலே வறுத்தாலே போதும். அதை கொஞ்சம் அப்படியே வறுத்து கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் சூடாக்கி வச்சுக்கிறலாம். இப்போ வந்து நம்ம அந்த வறுத்து வச்ச பருப்பு எல்லாமே பருப்பெல்லாம் உளுந்தெல்லாம் வறுத்ததோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் அதையும் போட்டு கிண்டிக்கிட்டு அந்த சூட்டில் அதை போட்டு கிண்டினிங்கன்னா பெருங்காயம், கட்டி பெருங்காயம்னா நம்ம எண்ணெயில் போடணும். தூள்னாலும் இதிலே போட்டுக்கிறலாம். இப்போ அதுக்கு தேவையான கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறலாம். போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும், இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா, சின்ன ஜாரில் போட்டால் நல்லா பவுடர் ஆகிரும். அடுத்தாப்பில் இந்த கீரையும் பெரிய ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கிறலாம்.
இப்போ இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன செய்யணும், ஒரு நல்ல கண்ணாடி கண்டெய்னரில் அல்லது சில்வர் டப்பாவில் இதுலேயோ ஒன்றில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ சாப்பாட்டுக்கு தேவையானதை பயன்படுத்திக்கிடலாம். நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நல்லா இரும்பு சத்து உள்ள ஒரு இட்லி பொடி. இந்த பொடியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் செஞ்சு பார்த்தா கண்டிப்பாக அந்த பொடியை சேர்த்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க.